தோளச்சு பெருமை ஏடி பெருமை ஏய் ஏய் அப்படினா போர் அடிக்குது. இன்ஸ்டாகிராம் பக்கத்து போவோம். Bro, please, bro. Why are you doing? வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். உங்களோட ஆசைகள் என்னன்னு சொல்லி மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சா கண்டிப்பா அந்த ஆசையை நான் நிறைவேற்றுறேன். Samantha. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. Ana de Armas. இல்லைங்க. இல்ல. என்னையா நீ? என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும். அருமைடா, உனக்கு நல்லா திருப்தியா? சபாஸ் மாமா சபா. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. இச்சனா மீச்சல தீய வைக்க. அதே எடுக்கற வையா உள்ள. இரியா நடத்து போறேன். இத போடியா வலியா. மாப்ள அது போடுங்க மாப்ள. போடுங்க மாப்ள. சொல்றத கேளு மாப்ள. ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நான். வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆக்கிட்டீங்களா? ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். நிறைய பேர் என்னோட குட்டிமாவோட அம்மா அப்பா காட்டுங்க அம்மா அப்பா காட்டுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. யார் சொன்னா? எந்த சொன்னா? பேரு முக்கியம். பேருக்காக தான் காலங்காலமா யுத்தங்கள் நடக்குது. நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கனவு. என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா சட்டை பத்தியா? ஆமா. ஐயோ ஐயோ ஐயோ, உள்ள வாயிலையும் ஒய்த்திலையும் அச்சுன்னு வருது. பாவண்டா. யாருக்குமே பேடாத போலீஸ்கார நம்மள பார்த்து பயப்படுறானா? அண்ணிய பார்த்தா கூட தான் 10 அடி தள்ளி நிப்பாங்கடா கூத்த பெருமாள். யாரா கூத்த பெருமாள்? என் பேரை சொல்லி கேவலமா மரியாதை நம்ம கூப்பிட்டது. அஞ்சு பேர் ஒரே டீம் ஆச்சா இருப்பான். பாக்குறவங்களே எங்களை கூப்பிடுவாங்க. சொன்னாலும் பாரத நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. இருக்கிற வேட்டியை தனியா அவுத்து வச்சுட்டு ட்ரவுசரோட சுத்தலாம்ல. என்ன சில்றப்ப நினைச்சிருவாங்கல்ல. இப்ப ரொம்ப பெரிய மனுஷன் தெரியல. நெல்சன் மண்டேலா அப்படியா? மானம் கிட்ட பேர. நோலு 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 நோலு. கர்மா அப்படிங்கறத இப்போ நான் நம்புறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மாவை தூக்குனாங்க. தூக்குனதுக்கு கர்மா பதிலடியை கொடுத்திருக்கு. WPL அதாவது உமன்ஸ் பிரீமியர் லீக்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு RCB விசஸ் மும்பை அணி வந்து எலிமினேட்டர் மேட்ச் விளையாண்டுச்சு. மும்பை அணி தோத்து போயிடுச்சு. ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து தூக்குனதன் விளைவா கர்மா முதல் பதிலடியை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்திற்கு கொடுத்திருக்கு. வெளியே போடா புல்லு இருக்கு கூதியா. மரியாதை நான் எப்பவுமே நாங்க வந்து மரியாதை கொடுக்கறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. நீ உன் இஷ்டம் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? பைத்தியமாயிட்டேன் நான் பைத்தியமாயிட்டேன். நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் முடிச்ச குரங்கன்னு. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம். சரிடா. கோட் ஷூட் போட வேண்டாம். ஏன்டா? நெருப்புடா நெருங்குடா பாப்பா. இத்தனடா தெரிஞ்சுதான்டா எக்ஸ்ட்ரா பீஸ் கொண்டு வந்திருக்கடா. டேய் பிரகாஷ், எதுக்குடா குடிக்க தண்ணி கீழ ஊத்திட்டு இருக்க? இது நல்ல தண்ணி இல்ல, நேத்து பிடிச்ச தண்ணி தான். இது வந்தால் தண்ணி தானே? ஐயோ, நேத்து பிடிச்ச தண்ணி எல்லாம் குடிக்க கூடாது, நோய் வரும். தண்ணி இல்லாம அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. தண்ணியோட வேல்யூ தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அதான் நிறைய தண்ணி இருக்குல்ல, குடிச்சா உண்ணா. இத போய் பெருசு பண்ணி பா. நம்ம ஊர்ல இங்கே இருந்தா அதெல்லாம் வேலை செய்யறேன். ஏன் இங்க என்ன நேரத்துல வேலை செய்யறன்ற பேர்ல கடனை சேர்த்துக்க போறியா? ஒழுங்கா வெளியூர் போய் வேலையை பாரு. இருக்கிற கடனையாச்சும் அடைக்கலாம். வீடு அடமானத்துல இருக்குது, முதல்ல அதை மீட் எடுக்கிற வேலையை பாரு. உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். ட்ரூவா லவ் பண்றது பாய்ஸா கேர்ள்ஸா? இவங்கள கேட்டா அவங்கன்றாங்க, அவங்கள கேட்டா இவங்கன்றாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல, நான் பாக்குறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கணுமா? அவன் மட்டும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளையும் சொல்லியுமா இருப்பானா? இதெல்லாம் என்ன நியாயம் பாஸ்? எப்படி தீயா வேலை செஞ்சேன் பத்தியா? இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா?
10 காசு ஊருகா மட்டைக்கு வெளி பண்ண மாட்டேங்கிறா சார். நக்கி நக்கி யானையோட தந்தம் தேடி போச்சு. பக்கத்துல இருக்கிற பாரு அவன் பொண்டாட்டி அப்படியே அணைச்சிக்கிட்டு ஏன்னா வெளியில கூட்டி போயிருக்காங்க. அப்படி போகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? கையில ரப்பரை போட்டுக்கிட்ட இழுத்துக்கிட்டு எந்த பாத்துக்கங்க கிரியப்புரா காக்கா போய் கழுகு போய் கொக்கு போய் கோழி போய்கிட்டு இருக்கு. இப்ப போய் குருவிங்கிறா. என்ன ப்ரோ செப்பல் இல்லையா? இல்ல ப்ரோ பாட்டே மாதிரி ஒர்க் பண்றேன். காலேஜ் போயிட்டு இருக்கீங்களா? இந்த மந்த் சேலரி தான் செப்பல். சரி ஓகே ப்ரோ ப்ரோ பரவாயில்ல போட்டுக்கங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் போட்டுக்கங்க. என்ன இதெல்லாம் எஜமான் நமக்கு தான் வரல விட்டுடுங்க. ஜனா ஒன்னு அடிச்சாங்கடா. இருனா வர சீக்கிரம் வாடா. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. செட்டி போட்டு வரணும். சட்டி இருக்குன்னு தெரியல. என் பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. அறிவாய் சாப்பிடா மரியாதை கூட்டி போய் ஹுக்கும் காங்கட்டுக்கா ஹுக்கும். ஜெல்லி அல்ல 4 பேரு, மணல அல்ல 2 பேரு. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா? மிஷினா ஓட்ட ஒரு ஆளு. காங்கிரட் போடுறோம், மண்ணு தூக்குறோம், மட்டம் கொடுக்குறோம், காங்கிரட் போடுறோம். எங்க மாப்பிள்ள சொல்ல விட்டான். ஓன் கத்துறான். ஜெயகிந்த் பார்ட் 3 ஓடிட்டு இருக்கு. காங்கிரட் போடுறோம், மண்ணு தூக்குறோம். சாப்பிடுறா காதை கொத்து கேளுனோ இப்ப நம்மள ஒரு லேபிள் ஆயிட்டோம்னா. இன்ச்சு கணக்குல இருந்துட்டு பஞ்ச் டயலாக் பேசுது பாரு. எனக்கு ஒண்ணுனா கூட விட்டுட்டு போயிடுவேன். என் பசங்களுக்கு ஒண்ணுனா வெட்டி ஏல அடைக்காரே. உன் ஐடி என் கழுத்து எட்டாதுல. எனக்கு எங்க எட்டுதோ அங்க வெட்டுவேன். நம்ம இப்போ எங்க போறோம்? பிளேன் மாதா கோயிலுக்கு. எப்படி போறீங்க? மறந்து போறோம். மிஸ் தெங்காசியா உங்களை எல்லாம் பார்த்தா தெங்காசியை விட்டு மிஸ் ஆகி போற மாதிரில இருக்கு. மதுரைக்காரனை உரசி பார்க்காத, உரசி பார்த்த மண்டை பூரா சாம்பார் தான். கேசு மேல கேசு நாங்க எத்துன்னு. இந்த தைல யாரா? இந்த கலையரசன் ஒரு இந்த யூடியூப்ல டான்ஸ் ஆடுறது ஒரு பையன் பத்தி கைக்கிய. ஆமாங்க ஐயா. அவன் முதல்ல அகோரியே கிடையாது. அவன் ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நோ ரஃபே அவன் தான் போய் சொல்றான். ரஃபே அகோரியே கிடையாது. நான் பணத்தை திம்பம் என் கூட வர சொல்லுங்க. என் கூட வர சொல்லி என் கண்ணு முன்னால அவனை பணத்தை திங்க சொல்லுங்க. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன். இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எது உண்மை? வேண்டா